குட் பேட் அக்லி திரைப்படத்தின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து அஜித்குமார் நடிப்பில் AK-64 படம் உருவாக உள்ளது. இந்த படத்திற்காக பல இயக்குனர்கள் போட்டி போட்டனர். அவர்களை எல்லாம் அசால்ட்டாக முந்திவிட்டு AK-64 திரைப்படத்தை இயக்க போவது நான் தான் என அதிகாரப்பூர்வமாக சமீபத்திய நிகழ்ச்சியில் ஆதிக் ரவிச்சந்திரன் கூறினார். இதன் மூலம் AK-64 திரைப்படத்தின் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் என்பது உறுதியானது. இதையடுத்து இப்படத்தின் தயாரிப்பாளர் யார், படப்பிடிப்பு எப்பொழுது துவங்கும் என்பது எல்லாம் வெளியிடவில்லை. வேல்ஸ் பிலிம்ஸ், ஐசரி கணேஷ் முதல் சத்யஜோதி பிலிம்ஸ் வரை பலர் இப்படத்தை தயாரிக்க காத்திருக்கின்றனர். கடைசியில் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் அஜித்தின் AK-64 படத்தின் தயாரிப்பாளர் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. தற்பொழுது அவர்தான் AK-64 படத்தின் ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகளை ஆதிக்கை வைத்து துவங்கி உள்ளாராம். அக்டோபர் மாதம் தான் AK-64 திரைப்படத்தின் படப்பிடிப்பு துவங்கும் என்பதால் செப்டம்பர் மாதம் தான் இப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த படத்தில் வில்லனாக விஜய் சேதுபதி நடிக்க வாய்ப்புள்ளதா. கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியால் முன்னணி நடிகராக வலம் வருபவர் விஜய் சேதுபதி. 2025ஆம் ஆண்டில் வெளியான ஏஸ் படத்திற்கு பிறகு தலைவன் தலைவி படம் வெளியாகி உள்ளது. குடும்ப கதைகளுக்கு பெயர் போன இயக்குனர் பாண்டிராஜ் இயக்கத்தில் உருவான தலைவன் தலைவி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. மேலும் விஜய் சேதுபதி மற்றும் பாண்டிராஜ் காம்போவில் உருவான படம் என்பதால் எதிர்பார்ப்பு அதிக அளவில் இருந்தது. பொதுவாக விஜய் சேதுபதிக்கு கதையம்சம் கொண்ட படங்கள் அதிக அளவில் வெற்றி கொடுத்திருக்கிறது. அப்படித்தான் நானும் ரவுடி தான், சேதுபதி மற்றும் மகாராஜா ஆகிய படங்கள் என்னதான் சிறிய பட்ஜெட் பெரிய பட்ஜெட் படங்கள் என்று இருந்தாலும் படத்திற்கு கதை ரொம்பவே முக்கியம் என்ற சூழலில் கதை பற்றி நன்கு தெரிந்து கொள்வது நன்மை அளிக்கும். அப்படித்தான் குடும்ப கதையை மையப்படுத்தி தலைவன் தலைவி படமும் நல்ல விமர்சனங்களை பெற்றுள்ளது. சமீபத்தில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார். மேடைக்கு வந்த அவரிடம் அஜித் குமாருடன் சேர்ந்து எப்பொழுது படம் பண்ணுவீர்கள் என கேட்டபொழுது அதற்கு அவர் கூறியதாவது, போகிற இடத்தில் எல்லாம் நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடப்பதாக இருந்தது, ஆனால் நடக்காமல் போயிடுச்சு. நடக்கும்னு நான் நம்புறேன். அவர் கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் பர்சனாலிட்டி என்றார். அஜித்தை வைத்து விக்னேஷ் சிவன் ஒரு படத்தை இயக்குவதாக இருந்தது. அந்த படத்தில் அஜித்துக்கு வில்லனாக சேதுபதியை நடிக்க வைக்கத்தான் விக்கி திட்டமிட்டிருந்ததாக அப்பொழுது கூறப்பட்டது. ஆனால் அந்த படம் டிராப் செய்யப்பட்டு விட்டது. மீண்டும் அஜித்திற்கு வில்லனாக விஜய் சேதுபதி நடித்தால் ரசிகர்களுக்கு சம கொண்டாட்டம் தான். ஆதிக் ரசிகர்களுக்கு ஏற்றவாறு திரைக்கதை அமைத்து விடுவார். AK-64 படத்தில் விஜய் சேதுபதியை வில்லனாக நடிக்க வைத்தால் தியேட்டரை தெரிக்கும் என்பதில் சந்தேகமில்லை.